அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆல் ஸ்டேட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் ப்ரொபோஸ்ட் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டீலிமிட்டேஷன் எக்ஸர்சைஸ் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் நம்ம பார்க்குறோம். ஸோ பேக்கிரவுண்ட்ல இருந்தே நம்ம போவோம். 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, 106த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 106த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விமென்க்கு 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத லோக்சபாலயும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிலயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 33% ரிசர்வேஷன அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசர்வேஷன் எப்போ நடைமுறைக்கு வரும்னா, நெக்ஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். அந்த சென்சஸ பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் வந்து பண்ணணும். டீலிமிட்டேஷன் அப்படின்னா, ஒரு தொகுதியோட பவுண்டரீஸ வந்து சேஞ்ச் பண்றது. ஓகேவா? டீலிமிட்டேஷன் பண்ணணும். டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த 33% ரிசர்வேஷன என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். என்ஃபோர்ஸ் பண்ணி 15 வருஷத்துக்கு நடைமுறையில இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ்க்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் பண்ணணும். டீலிமிட்டேஷன் பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? அந்த 33% ரிசர்வேஷன நடைமுறைப்படுத்த முடியும். இப்ப இதுக்கே கிட்டத்தட்ட 2032, 33 ஆயிரும். அப்ப ஒரு சட்டம் கொண்டு வந்து 10 வருஷம் கழிச்சு தான் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால இப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய சென்சஸ்க்கு அப்புறமா எடுக்கக்கூடிய டீலிமிட்டேஷன்ங்கிறத மாத்தி 2011 சென்சஸ பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. சரியா? அதுக்கு தான் ஏப்ரல் 15, 16 நாடாளுமன்றத்துல வந்து ஒரு கூட்டத்த வந்து போட போறாங்க. சரியா? ஸோ 2011 சென்சஸ பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி 2011 சென்சஸ பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்றப்ப என்ன ஆகும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்டோட எண்ணிக்கை 543ல இருந்து 816 இன்கிரீஸ் ஆகும். சரியா? ஆ இது வந்து ஸ்டேட் வைஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ 543ல இருந்து 816 இன்கிரீஸ் ஆகப் போகுது. இந்த 816ல 33% நம்ம போட்டோம்னா, விமென்க்கு 273 சீட் வந்து ரிசர்வேஷன்ல வரப்போகுது. சரியா? 273 சீட் இந்தியா ஃபுல்லா ரிசர்வேஷன் அப்படிங்கிற கேட்டகரி கீழ வரப்போகுது. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி இன்கிரீஸ் ஆகப்போகுது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு யூபில வந்து பார்த்தீங்கன்னா, 80 சீட் இருக்குன்னா, 80ல 50% 120 சீட் வந்து இன்கிரீஸ் ஆகப்போகுது. தமிழ்நாட்டுல 39 சீட் இருக்கு அப்படின்னா, 39ல 50% போட்டு 59 சீட் வந்து இன்கிரீஸ் பண்ணி தர போறாங்க. இந்த மாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ சீட் இருக்கோ, அதுல 50% ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரும் இல்லையா? அதுதான் வந்து புது நம்பர் ஆஃப் சீட் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஆ 543 அப்படிங்கிற நம்பர் 1971 சென்சஸ பேஸ் பண்ணி. அப்ப எல்லா மாநிலத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் இருந்துச்சு. அப்ப பெருசா பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுத்தி இருக்காங்க. அதனால அவங்களோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் வந்து கம்மியாயிருச்சு. ஆனா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ சரியான முறையில நடைமுறைப்படுத்தாதனால, அவங்களோட பாப்புலேஷன்லாம் அதிகமா இருக்கு. இப்ப 2011 சென்சஸ பயன்படுத்துறப்ப, அவங்களுக்கு ஃபேவரபிளா மாறிரும். சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அகைன்ஸ்ட்டா இருக்கும். அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. சோ அதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? ஆல் ஸ்டேட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் புரொபோஸ்ட் டீலிமிட்டேஷன். எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே பெனிஃபிட் வரக்கூடிய அளவுல தான் இந்த டீலிமிட்டேஷன் இருக்கும். அதனால தான் நாங்க என்ன பண்றோம், எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதுல ஒரு 50% ஆட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதனால தான் 80 + 40 120, 39 + 20 59 அப்படின்னு சொல்லி இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது மேலோட்டமா பார்க்கிறப்ப சரியான முறையாக இருந்தாலுமே, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 200+ சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகப்போகுது. ஆனா சவுத் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 60-70 சீட் தான் இன்கிரீஸ் ஆகப்போகுது. அப்ப ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்க, ஆ நார்த் இந்தியால வின் பண்ணாலே, இந்தியாவையே வின் பண்ண மாதிரியான ஒரு மீனிங் கிரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. இன்னும் அந்த டெண்டன்சி இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் இதுதான். சரியா? ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 82வ பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்கிறப்ப. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதே மாரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டீலிமிட்டேஷன்னா என்ன?
நீட் ஃபார் டீலிமிட்டேஷன், அடுத்தது அதுல இருக்க அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதோட சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நமக்கு கேட்கலாம். சரியா? அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை. மத்திய அரசாங்கம் ம். மத்திய அரசாங்கம்னாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாரி. வாட் ஆர் த கன்சர்ன்ஸ் ஓவர் த எஃப்சிஆர்ஏ பில் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எஃப்சிஆர்ஏ பில்லுக்குள்ளலாம் போறதுக்கு முன்னாடி, இந்தியால என்ஜிஓஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்தியால கிட்டத்தட்ட 15,000 கிட்ட என்ஜிஓஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த என்ஜிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல திட்டங்கள வந்து மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த என்ஜிஓஸ் ஒர்க் பண்றதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டொனேஷன் வந்து நெறைய வரும். உள்நாட்டில இருந்து வரும், வெளிநாட்டில இருந்து வரும். அதிகமா ஃபாரின் டொனேஷன்ஸ்லாம் வந்து இந்த என்ஜிஓஸ்க்கு வந்து வரும். ஓகேங்களா? இந்த ஃபாரின் டொனேஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றது யாருன்னா, ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஓகேவா? ஹோம் மினிஸ்ட்ரி எப்படி இந்த ஃபாரின் டொனேஷன்ஸ்லாம் ரெகுலேட் பண்றாங்கன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலியமா இத ரெகுலேட் பண்றாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து 1976ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 1976ல வந்த சட்டத்த நீக்கிட்டு 2010ல புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 முறை இந்த சட்டத்த வந்து அமெண்ட் பண்ணி, இப்ப 2026ல 4வது ஒரு அமெண்ட்மென்ட்ட வந்து கொண்டு வரதுக்கு ப்ரொபோசல்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த அமெண்ட்மென்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே இருக்கு. என்ன அப்டின்னா, பொதுவா ஒரு என்ஜிஓ இருக்காங்க அப்டின்னா, அவங்க இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் 2010க்கு கீழ என்ன பண்ணணும் அப்டின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். இந்த ஆக்ட்க்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன என்ன பண்ணணும்னா, 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ, இன் கேஸ் இவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன வந்து கவர்ன்மென்ட் சஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய ஃபாரின் ஃபண்டிங்லாம் இருக்கும். அந்த ஃபாரின் ஃபண்டிங்க இவங்க நல்ல திட்டத்துக்காக பயன்படுத்தாம, இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டான ஆக்டிவிட்டீஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கவர்ன்மென்ட் வந்து சஸ்பீஷியஸா அ ஒரு அவங்க அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, கவர்ன்மென்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த லைசென்ஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த என்ஜிஓ உருவாக்குன எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே யார் கையில போயிரும்னா, அரசாங்கம் கைக்கு போயிரும். அத அரசாங்கம் வேற யாருக்காவது விக்கணும்னு நெனச்சாலும் வித்துறலாம். இல்ல மத்த அரசாங்கத்தோடைய மத்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கூட குடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மென்ட். ஓகேவா? இப்ப நான் ஒரு என்ஜிஓ நடத்துறேன். என் என்ஜிஓ மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்ட சொல்லி இந்த மாரி ஃபாரின் ஃபண்டிங்லாம் வந்து நான் வந்து வேற டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்ட சொல்லி, என்னோட லைசென்ஸ வந்து கேன்சல் பண்ணிட்டு, என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன வந்து கேன்சல் பண்ணிட்டு, என்னோட என்ஜிஓஸ்க்குன்னு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் கைப்பற்றி, அத எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்தா எப்படி இருக்கும்? ஓகேவா? அதுதான் இந்த அமெண்ட்மென்ட். ஓகேவா? அது இல்லாம இன்னும் ஒரு சில புரோவிஷன்ஸ்லாம் இருக்கு. அது ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸா போகும். இருக்கறதுலயே மேஜர் கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச்னா அது இதுதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமெண்ட்மென்ட் தான் வந்து நம்ம ஆளுங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு. குறிப்பா தமிழ்நாடு, கேரளால இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்லிமென்ட்லயே இந்த பில்ல வந்து இப்போதைக்கு இத ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த பில். ஸோ ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து இருப்பாங்க. அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ன பண்ணலான்னா, அந்த என்ஜிஓவோட ப்ராப்பர்ட்டிய டேக் ஓவர் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். டிஸ்போஸ் ஆஃப் அசெட் கிரியேட்டட் ஃப்ரம் ஃபாரின் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டிஸ்போஸ்னா வேற யாருக்காவது குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரிலாம் வந்து பண்ண முடியும். அந்த அத்தாரிட்டிக்கு வந்து சிவில் கோர்ட் பவர் இருக்கு. அந்த அத்தாரிட்டி வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த அசெட்ட. இல்ல சேல் பண்ண முடியும் அந்த அசெட்ட அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு புரோவிஷன தான் ரொம்ப அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல 2 முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.